ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.4ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். 3 ஐடென்டிக்கல் காயின்ஸ், 3 காயின். ஐடென்டிக்கல் அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம், ஒன்று போல ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 ஐடென்டிக்கல் காயின்ஸ், ஈச் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அதோட டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் நமக்கு என்ன இருக்கும், 6 divided by 2, ஸோ 3 சென்டிமீட்டராக இருக்கும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். ஆர் பிளேஸ்ட் as shown in the figure. இதுதான் உங்க புக்ல கொடுத்துருக்கிற ஃபிகர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் பிட்வீன் த காயின். த நடுவுல இருக்கு இல்லையா, கலர் மாத்திக்கிறேன். நடுவுல இருக்க இந்த பார்ட் இருக்குல்ல கண்ணா, இந்த பார்ட்டோட ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த சம்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பொறுமையா கவனிங்க. இப்போ இந்த ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த காயினை நான் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ண போறேன். சரியா? இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இந்த காயினோட டயாமீட்டர் 6ன்னா ரேடியஸ் எனக்கு 3யா? அப்படின்னா என்ன, இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு 3, இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு 3. அப்போ இந்த ஹோல் லென்த் எனக்கு என்னது, இந்த ஹோல் லென்த் 6. அப்போ இது எனக்கு டோட்டலா, இந்த காயினுக்கு வருவோம், செகண்ட் காயினுக்கு வருவோம். செகண்ட் காயின்ல இதோட டயாமீட்டர் எனக்கு 6ன்னா ரேடியஸ் 3 தானே. இப்ப இங்க இருந்து இதுவும் 3 தான், அதாவது இந்த லென்த்தை சொல்றேன். ஆமாவா? அப்ப இங்க இருந்து இதுவும் 3 தானே. அப்ப டோட்டலா எனக்கு 6 தானே. 6, இங்கேயும் 6 தான், சேம் தான். ஓகே, அப்போ 3 சைடு சேமா இருந்தா இந்த ட்ரையாங்கிளுக்கு பேரு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆனா இதுதான் நமக்கு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன் நான் அப்படி சொல்றேன், 3 சைடுல இருக்கிற லென்த்துமே சேமா இருக்குங்கிறதுனால. சரிக்கண்ணா, அப்போ ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி. புரிஞ்சுதாக்கண்ணா இது? ரைட்டு. இப்போ இது நல்லா கவனிங்க. இந்த டயக்ராம்ல 1 2 3, இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். ஆமாவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு குவாட்ரண்டா தூக்க போறேன். டோட்டலா எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு, 3 குவாட்ரண்ட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் 3 குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் தி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல இருந்து அந்த குவாட்ரண்ட்டை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா நடுவுல இருக்கிற இந்த பார்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிருமா? ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா? அதை தான் கண்ணா இப்ப நான் பண்ண போறேன். பண்ணலாமா? ரைட். ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? நிறைய பேர் இப்ப நினைச்சிருப்பீங்க மைண்ட்ல, ½ into b into hன்னு. அதுதான் தப்பு. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் இங்க இருந்தா சொல்யூஷனே ஆரம்பிக்குதுப்பா. இப்பதான் நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, பட் நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஏரியா ஆஃப் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஒரு சம்ம எப்பவுமே புரிஞ்சு போடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரியா? √3/4 இன்டு ஏ ஸ்கொயர், இதுதான் கண்ணா ஃபார்முலா. சரியா? ஏங்கிறது என்னது, அதோட லென்த். இதுதான் ஏ. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் √3/4 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஏ 2 தடவை இருக்குல்ல, அதனால 6 2 தடவை. √3யோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நான் அந்த வேல்யூவே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறேன். 1.732. ஓகே, ஸோ இதை 2 டேபிள் அடிச்சு கொடுக்கலாம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், 2 டேபிள் 1 டைம் 3 டைம்ஸ். ஸோ 3 3s are 9. 1732 இன்ட்டு 9. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1.732 இன்ட்டு 9. ஸோ 9 2s are 18, மிச்சம் 1. 9 3s are 27, 28 மிச்சம் 2. 9 7s are 63, 65 மிச்சம் 6. 9 1s are 9, 15. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட். ஸோ அப்போ இந்த இடத்த எடுத்துருங்க, ஒரு 2 டிஜிட் மட்டும் போட்டா போதும். 15.5
58. யூனிட் என்ன? சென்டிமீட்டர். ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சுக்கண்ணா. ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நான் எதை மைனஸ் பண்ணணும்? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் 3 குவாட்ரண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் 3 குவாட்ரண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் 1 குவாட்ரண்டோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயரா. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 3 குவாட்ரண்ட் இருக்கு. ஆமாவா? ஒரு தடவை பார்த்துக்கங்க. நம்மக்கிட்ட எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 3 குவாட்ரண்ட் இருக்கு. ஒரு குவாட்ரண்டோட ஆங்கிள் என்ன நமக்கு? ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்ங்கும் போது 60 டிகிரி. ஆமாவா? ஸோ அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல 60 டிகிரி, ஆர் இருக்கிற இடத்துல 3 போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ண ஆன்சர். ஸோ 3 இன்டூ 60 பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்டூ ஆரோட வேல்யூ 3, ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 2 தடவை. சரியா? இது 1 டைம், இது 120 டைம்ஸ். ஸோ 0 0 கேன்சல். 6 டேபிளில் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ இது 1 டைம், இது 1. 3 வராது 2 டேபிளில், 2 தான் வரும் 1 டைம். கேரி ஆன் 1 அகெயின் 5. ஸோ 11 வராது 10 தான் வரும். ஸோ கேரி ஆன் 1. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. நாமளும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 1.57 இன்டூ 3 3s are 9. ஸோ 9 7s are 63, மிச்சம் 6. 9 5s are 45 plus 6 51 14. ஓகே, பாயிண்ட். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அந்த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருந்து நான் குவாட்ரேட்டர்ல என்ன பண்ண போறேங்க? மைனஸ் பண்ண போறேன். ஸோ தட் ஐ வில் கெட் மை ஷேடட் போர்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ல இருந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரில் மைனஸ் பண்ண போறேன். பண்ணிடலாமா? இதெல்லாம் ரஃப் ஏரியாவில் போடுங்கப்பா, ரஃப் ஒர்க்கில். ஸோ 8ல் 3 போச்சுன்னா 5, 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போது என்னோட ஏரியா 1.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.